என்னப்பா எல்லாரும் வந்தாச்சா? யோ என்னையா இப்பதான் ட்ரே இறக்கிட்டீங்க? நேரத்துக்கு வரும்னு தெரியாதா? சீக்கிரம் எடுத்து வைங்க. ஓட ஒரே தொல்லையா போச்சு. எப்ப நான் லோடு அனுப்புறது? ஏய் எவ்வளவு நேரம் எண்ணிட்டு இருப்ப? சின்ன முட்டையெல்லாம் உள்ள வை, பெரிய முட்டையெல்லாம் வெளியே வை. வண்டி அனுப்ப வேணாமா? மதுரமங்கலத்துல முருகாயின்னு ஒரு அம்மா புதுசா வந்து பட்டி போட்டு நமக்கு முட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாத்து நாத்தங்கால இறங்குனதுனால பஞ்சாயத்துல அடைச்சி வச்சிருக்காங்க. பணத்தை கட்டினாதான் விடுவாங்களாம். அதனால அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்குலாம் இப்ப என்கிட்ட பணம் இல்ல. அடுத்த வாரம் பார்க்கலான்னு சொல்லுங்க. பாய் விடுங்க போனரே. நீங்க கிளம்புங்க, மறுபடியும் நான் கேட்டு சொல்றேன் உங்களுக்கு. பாய் அங்க என்ன இருக்கீங்க? யார் அவங்க? இங்க வர சொல்லுங்க. இந்த வாத்து பஞ்சாயத்து விஷயமா பணம் கேட்டவங்க இவங்க தான். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. பாய் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பார்த்தா நல்லவங்களா தெரியுறீங்க. பொண்ணு யாருமா? பொண்ணு என் மகதாங்க. ஓ வீட்டுக்கு போறதுக்குள்ள வாத்து பட்டியல இருக்கும். போங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏப்பா டிரைவரு, இந்த ஆட்டோ கொஞ்சம் அடிச்சு ஓட்டேன்ப்பா. இது என்ன மாட்டு வண்டியா அடிச்சு ஓட்டுறதுக்கு? டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க? வண்டி ஏதோ மாப்பிள்ளை ஊர்வலம் போற மாதிரி மெதுவா போதுன்னா சிரிக்கிற நீ. ஏன் சம்பத்தை பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி தெரியலையா? மாப்பிள்ளையா? நேற்று ஆஸ்பத்திரியில பார்த்தல, நம்ம சம்பத் மேல பால் கறியக்கா எவ்வளவு பாசம் வச்சிருக்குன்னு நீ நேர்லயே பார்த்தல. ஏய், நம்ம சம்பத் யார் மேல பாசம் வச்சிருக்கான்றது உங்களுக்கு தெரியும்ல? அந்த வாத்து மேய்கிற பொண்ணு மேல தானே. சும்மா வளன்னு பேசாதீங்கடா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நம்ம சம்பத்துக்கு ஒரு வாத்து கூட கிடைக்காது. ஆனா எங்க பால் கறியாக்காவை கல்யாணம் பண்ணா சம்பத்துக்கு எது வேணாலும் கிடைக்கும். டேய் நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க, தயவு செஞ்சு அவன் கல்யாண விஷயத்துல தலையிடாதீங்கடா. அவனே இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன். அதையும் கெடுத்துறாங்கடா. அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சா? என்னடா சொல்ற? அந்த பொண்ணை நான் குளத்தங்கரையில மடக்கி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டோம்ல. இந்நேரம் அந்த பொண்ணு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வட்டியை காலி பண்ணி ஊரை விட்டே போயிருக்கோம். அட பாவீங்களா, இதுலயும் மண்ணை போட்டீங்களா? டிரைவர் வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்க. என்ன சம்பத்தே, உன் பாத்திரம் வந்துருச்சா? டிரைவர் வண்டி எடு. டேய் பசங்க, பேசுறானுங்க பேர் பெரிய மனுஷங்க மாதிரி. வாங்கப்பா. சுக்குடு இதை ஏத்து. கொடுங்க. இனிமே உன்னை எந்த கெட்டதும் நெருங்காதுப்பா. மனசுல எதையும் வச்சுக்காதப்பா. நடந்ததெல்லாம் கனவா நினைச்சு மறந்துரு. அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம தாப்பா கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரி விடுங்கம்மா. போ போ. வனஜா போன தொலைச்சிட்டியா? இங்க பாரு, இது ஓ போன் தானே? ஏய் ஏன்டி போன தூக்கி போற? எதுக்கு அழுதுட்டு இருக்க இப்போ? அதை ஏமா கேக்குற? எவனோ ஒருத்தன் வந்தானா, இவளை பார்த்து பள்ளி இழிச்சானா, இவளும் பதிலுக்கு இழிச்சிருக்கா. அவன் இவளுக்கு ஆசை காட்டி செல்போன் வாங்கி கொடுத்துருக்கான். அதை வச்சுக்கிட்டு ராவும் பகலும் அவங்கிட்ட பேசி பேசி அதுக்கு கிடைச்ச கூலிதாமா இது. காதலா காதல்? பொம்பளை புள்ளனா சூதானமா இருக்க வேணாமா? நம்ம பொழப்பே நாடோடி பொழப்பு. நமக்கெல்லாம் இது தேவையா? உடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி காதலாவது கத்திரிக்காயாவது.
காதலாம் காதலாம் நம்ம பொழப்பே நாடோடி பொழப்பே நாடோடி நமக்கெல்லாம் இது தேவையா டேய் அந்த வாத்துக்காரியால தான் சம்பத் நம்மள பாதி வழியிலே இறக்கி விட்டான். அவளுக்கு நம்ம யாருன்னு இப்ப காட்டுவோம். தாமரை நில்லு வரேன் தாமரை. நான் போணும். ஏய் நில்லு வரேன். ஏய் அதை எடுக்காத தாமரை, அதை எடுக்காத. அதை என்கிட்ட கொடு. எனக்கு தான் கிடைச்சது. தாமரை அதை என்கிட்ட கொடு சொல்றேன்ல. அதை என்கிட்ட கொடுன்றல. தர மாட்டேன். சொல்றதுக்கு இல்ல, அதை என்கிட்ட கொடு. இப்ப பால் வேலைய. ஏய் கொடு அதை என்கிட்ட. சட்டம் போய் போச்சு. திருப்படா வண்டிய. அரஞ்சனா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. வாங்கின படத்தை திருப்பி கொடுக்க முடியாம நான் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து மூட்டை முடிச்சத கட்டிக்கிட்டு வெளியூர்ல போய் செட்டில் ஆகலான்னு போறியா? என்கிட்ட எதுக்கு பணம் வாங்கின? என் பெரிய பொண்ணு கல்யாணத்துக்குமா. நீ எந்த ஊரு? ஏகனாபுரம். நான் எந்த ஊரு? ஏகனாபுரம். நம்ம 2 பேரும் ஒரே ஊர் தானே? பணத்தால உன் பொண்ணு கல்யாணம் நின்னு போக கூடாது நான் உனக்கு பணம் கொடுத்தேன். ஆமாமா. நான் உன்கிட்ட பணம் கொடுக்கும்போது திருப்பி தரணும்னு ஏதாவது சொன்னேனா? நீ தானே சொன்ன தை மாசம் தரேன், மாசி மாசம் தரேன், கழனி வித்து தரேன், காட்டை வித்து தரேன்னு. இது வரைக்கும் என் ஆளுங்க உன் வீடேறி பணத்தை தானு கேட்டிருப்பாங்களா? என்னம்மா அப்புறம் எதுக்கு ஓடி ஒளியணும்னு பாக்குற? சரி, கல்யாணம் ஆன பொண்ணு போன இடத்துல எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கால்ல? நல்லா இருக்காமா. அது போதும் எனக்கு. போய் பொழப்ப பாரு. நீங்க தெய்வமா. வணக்கம்யா. ஐயா என்னையா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏன் பாய் வரல? பெரியவர் ஒரு வேலையை வெளியே போயிருக்காருமா. வேலை நிக்க கூடாதுல்ல. ஏங்கய்யா? வேற ஆள் யாரும் இல்லல்ல, அதான் நான் வந்தேன். இருங்கய்யா, முட்டை எடுத்துட்டு வந்துடுறேன் நானு. ஐயா என்னங்கய்யா இது? நாங்க தான் தர வேண்டியது இருக்கு. எங்களுக்கு பணமெல்லாம் வேணாம் ஐயா. இந்தாங்க பரவாயில்ல வைங்க. நிறைய வாத்து வாங்கி விருத்தி பண்ணுங்க. எனக்கு நிறைய முட்டை வேணும். அனைவருக்கும் வணக்கம். ஏகனாபுரம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் திருவிழாவின் இறுதி பகுதியான 18ஆம் படுகொலை நிகழ்ச்சி நிறைவு பகுதி இன்று நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி முன்னின்று நடத்தி தர வந்து கொண்டிருக்கும் ஏகனாபுரத்து மக்கள் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திருமதி மல்லிகா அவர்களை ஏகனாபுரம் மக்கள் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் வணக்கம். என்ன ஆனந்த், நல்லா இருக்கியா? வரையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? வரவேற்கிறோம். நன்றி நன்றி நன்றி.
பெரியவரே பீம துரியோதனை இவ்வளவு அடிக்கிறான், நெஞ்சிலேயே அடிக்கிறான், தலையிலேயே அடிக்கிறான். ஏன் துரியோதனன் சாகல? துரியோதனனுக்கு தொடையில தாமா உசுரு. அந்த விஷயம் பீமனுக்கு தெரியாது. அதனாலதான் இவ்வளவு அடிச்சும் அவன் சாகல. ஸ்ரீகிருஷ்ண வந்து சொன்ன பிறகுதான் பீமன் துரியோதனனை தொடையில அடிப்பான். அதோட அவன் கதை முடிஞ்சிடும். தொடையில அடிப்பான், அதோட அவன் கதை முடிஞ்சிடும்.